ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டெரஸ் கார்டன் விளாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கார்டன் பார்த்திங்கன்னா நைட் டைம் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம பகல்லையே நம்ம வீடியோஸ் பார்த்துருப்போம். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நைட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். ஈவினிங் 7 o'clock மேலே தான் எடுத்தேன். கார்டனில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ளவர்ஸ் எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸுங்க. அரளிப்பூவும் நிறைய இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா 7 daysங்க. 7 daysை நீங்கள் ஆல்ரெடி 2-3 வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு போரிங்காக இருந்தாலுமே கூட இந்த சீசனில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 40-50 பூ அளவுக்கு நாங்கள் பறிச்சிருக்கோம். எங்கள் ஃபேமிலி, சிஸ்டர் ஃபேமிலி, அம்மா வீட்டில் ஏதாவது எல்லாருமே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பூ வைக்கிற அளவுக்கு அத்தனை ஃப்ளவர் கிடச்சிச்சு இந்த சீசனில். மெயின் பார்த்திங்கன்னா இந்த ஆடி பட்டம் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மழை நல்லா பெய்யும். இந்த டைமில் நம்ம நல்லா ட்ரிம் பண்ணி விட்டோம்னா நல்ல தளிர் விட்டு எல்லா தளிர்கள்லேயும் நல்ல பூக்கள் நிறைய கிடைக்கும். லாஸ்ட் அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா பூச்செடியும் பூவை மட்டும்தான் நான் போட்டிருப்பேன் வீடியோஸில். இந்த தடவை பார்த்திங்கன்னா பூவை நம்மளே ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிற ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. அவ்வளோ பூ பூத்துருந்ததுனால பார்க்குறக்கே ஆசையாக இருந்துச்சு. நான் சரி ஓகே பூ பறிக்கிற மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூ பறிக்கிற மாதிரி நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் குட்டி தான் வீடியோஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நானே ஃபுல் வீடியோ இன்றைக்கி எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ எடுடா அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் அங்கங்கே வீடியோஸ் கொஞ்சம் ஷேக் ஆகும் குட்டி எடுக்கிறதுனால. எத்தனை பூக்கள் பாருங்கள். நாங்கள் நார்மலாக நான் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, நான்வெஜ் இந்த மாதிரிலாம் கழுவுற தண்ணி, இதுதான் நம்ம அப்புறம் வாழைப்பழத்தை தண்ணியில் கலந்து இந்த மாதிரி அதை ஊற்றினோம்னா நல்ல ஒரு சத்துங்க. அதெல்லாம் வாழைப்பழத்தை நல்லா பிணைஞ்சு பஞ்சாமிரத்தை மாதிரி நல்லா பிணைஞ்சு கரும்பு சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சு அதை தண்ணி கலந்து அந்த ஃபெர்டிலைசரும் வேணால் மண்ணுக்கு நம்ம ஊற்றலாம். அதுவும் நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் தான். இந்த மாதிரி பூச்சிகள் லீஃப்லையெல்லாம் பூச்சியெல்லாம் வந்துச்சுன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை பேஸ்ட் பண்ணி ஸ்ப்ரேயரில் வச்சு ஸ்ப்ரே அடித்தோம் அப்படின்னா பூச்சிகளும் வராது லீஃபில். இந்த மாதிரி நம்ம மருந்தே இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்குன்னு. அப்புறம் பார்த்திங்கன்னா 7 daysை பொறுத்த வரைக்கும் இந்த ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் சீசனுங்க. எல்லா டைம்லேயுமே நமக்கு கிடைக்கக்கூடிய, ஈஸியாக கிடைக்கக்கூடிய, எல்லா டைம்லேயுமே கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ளவருங்க இது. அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா இது நாங்கள் கார்டனில் டெரஸ் கார்டனில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதனால தான் இந்த அளவுக்கு நமக்கு பூக்கள் கிடைக்கிது. என்னடா இவ்வளோ பூன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இதே செடியை பார்த்திங்கன்னா நிலத்தில் இடம் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்க நிலத்தில் இந்த செடியை வச்சிங்கன்னு வைங்களேன், நல்ல மரமாட்டம் வரும். 7 days மட்டும் எப்போவுமே பார்த்திங்கன்னா நிலத்தில் வச்சா நல்ல மரமாட்டம் வரும். இன்னும் எந்த அளவுக்கு பூக்கள் கிடைக்கும்னு நினச்சி பாருங்கள். நாம் இந்த அளவுக்கு ட்ரம்மில் பிளாஸ்டிக் ட்ரம்மில் வச்சுருக்கோம். இதுக்கே 40 பூ அளவுக்கு நாங்கள் ஒரு நாள் ஹார்வெஸ்ட் எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது நிலத்தில் வச்சு மரமாட்டம் வந்தால் இன்னும் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இன்றைக்கி அறுவடை பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ளவர்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.